வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்றைக்கி நெத்தலி மீனை வச்சு அவியல் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கும் சொல்லித்தரேன். நெத்தலி மீனை முள் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெத்தலி மீனை வாலை டைட்டாக பிடிச்சிட்டு அந்த சதையை மட்டும் உருவி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா நெத்தலியுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நெத்தலி மீன் அவியலுக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்செடுத்துடலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 5 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், நாலு பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்செடுத்துடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்செடுத்துருங்க. இப்போது மீன் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த புளி கரைசலையும் ஆட் பண்ணி உப்பு சேர்க்க வேண்டாம். நம்ம மசாலா அரைக்கும் போதே உப்பு சேர்த்ததுனால இப்போ சேர்க்க வேண்டாம். உப்பு தேவைன்னா மறுபடியும் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. இப்போது அவியல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டு அந்த நெத்தலி மீன் அவியெல்லாம் சேர்த்துடலாம். இப்போது அவியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.